டோட்டின் வழிகாட்டுதலின்படி தெருநாய்க்கடி விழிப்புணர்வு மையம் நமது கல்லூரியில் தொடங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தெருநாய்கள் கடி நோய் பாதிப்புகளும் மருத்துவ வழிமுறைகளும் என்கின்ற தலைப்பில் தற்போது விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. முதலாவதாக வரவேற்புரை வழங்க முனைவர் ஆர் ஜோதிமுருகன் விரிவுரையாளர் இயற்பியல் துறை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலாக வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வந்து இந்த பரபரப்பாக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம், வெளியே டாக் ஆஃப் த டவுன் என்ன அப்படின்னா, இந்த வெரி டாக் பைட் அப்படிங்கிறதும் அது ஒரு பீப்புளை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதும் வந்துட்டு ஒரு சாரார் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணணும், தெருநாய்களை ஒழிக்கணும் அப்படின்னும், இன்னொரு சாரார் அதுங்களும் வந்து வாழணும் அப்படின்னும் வந்துட்டு கேசஸ் எல்லாம் கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு பகுதியாக வந்து நம்ம டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் கமிஷனர் மேடம் எல்லா பிரின்சிபல்ஸுக்கும் போட்ட ஒரு மீட்டிங்ல இருந்து காலேஜில் இந்த மாதிரி ஒரு சென்டர் தொடங்கி இருக்கிறாங்க. வந்து இந்த மாதிரி தெருநாய்கள் அவைகள் கடிச்சிட்டா அது எப்படி வந்துட்டு கடிப்பட்டவர்களை வந்துட்டு உடனடியாக வந்து அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கணும், அதுல இருந்து எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு காலேஜில் ஸ்கூல்ஸில் நீங்கள் டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக வந்து ஒரு நோடல் ஆஃபீஸரையும் அப்பாயிண்ட் பண்ண சொல்லி as per the direction of DOT நாம ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியா இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடக்க இருக்கு. ஸோ நம்ம கல்லூரியில அந்த மாதிரி டாக் பைட், அது ப்ரிவென்ஷன், ட்ரீட்மெண்ட், இதற்கான நோடல் ஆஃபீஸரா நம்மளுடைய இசி டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெச்ஓடி திரு சரவணன் சார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அந்த நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தெருநாய்கள் அது கடிச்சிட்டா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, உண்மைக்கு புறமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சத்தன சுருக்கமாக பேசுவதற்காக நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக முனைவர் KN கிருத்திகா மேடம் நம்மளுடைய குமரகுரு வேளாண்மை கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவர்களை வருக வருக என்று இயக்குனர் சார்பாகவும் முதல்வர் சார்பாகவும் வரவேற்கின்றேன். ஸோ நேரடியாக நம்ம காலம் கருதி மேடம் அவர்களுக்கு நேரம் வழங்கி மேடம் அவர்களை ஒரு 15 நிமிடங்கள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. Good evening students. ஓகேப்பா, நான் டாக்டர் கிருத்திகா, ஓகேவா, வெட்டினரி டாக்டர், இங்கே குமரகுருவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். தெருநாய் கடி பற்றி நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. சார் சொன்ன மாதிரி தான் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. என்னென்ன ஆஸ்பெக்ட்? தெருநாய் வளர்க்கணும்னு சொல்கிறவங்க ஒருத்தங்க, இன்னொரு குரூப் என்னது, தெருநாயை வளர்க்க வேண்டாம்னு சொல்கிறவங்க. வளர்க்க வேண்டாம்னு சொல்கிறவங்க நாய் மேலே வந்து கோபப்பட்டோ இல்லை நாயே பிடிக்காதோ அப்படின்னு கிடையாது, அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ரோட்டில் போகிறப்ப நீங்களே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, டக்குன்னு போய் ஒரு கிட்ட என்ன பண்ணும், ஃபுல்லாக கடிச்சிருது. சரியா? அதே மாதிரி தான் நீங்கள் பைக்கில் போகிறப்போ இல்லை நடந்து போகிறப்போ அங்கங்கே குரூப் ஆஃப் டாக்ஸ் இப்போ அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது நம்ம. இப்போ சப்போஸ் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் முதல்ல என்ன செய்யக்கூடாது, கல் எடுத்து அடிக்கணுமா, பைக்கில் போகிறப்ப அப்படியே கால் எடுத்து கிக் பண்ணுமா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. பண்ணீங்கன்னா 4:30 போகலாம், இல்லைன்னா லேட் ஆகும். வாய் திறந்தீங்கன்னா 4:30 போகலாம். என்னென்ன பண்ணக்கூடாது, பைக்கில் போகிறப்ப எட்டி உதைக்கக்கூடாது, கல் எடுத்து அடிக்கக்கூடாது. சரியா? அது வந்து நம்மளை துரத்த வரும் எப்பன்னா, அது குரூப்பாக தான் இருக்கும். நம்மளை துரத்த வரும் எப்பன்னா நம்மளோட அட்டென்ஷன் அதுக்கு போகுது, அதை நம்ம ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் என்ன பண்ணும், அது நம்மளை ஹர்ட் பண்ணும். ஏன்னா அது தற்காப்புக்காக. சரியா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் முதல்ல காமாக வண்டியில் போயிட்டுருக்கீங்க, ஒரு 4 நாய் வருதுன்னா யூ ஹேவ் டு ஸ்டாண்ட். அப்படியே நிறுத்திட்டு ஸ்லோ பண்ணீங்கன்னா அந்த நாய் உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் ஈஸியாக வாட்ச் பண்ண முடியும், அது திரும்ப போயிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் ரொம்ப எக்ஸலேட்டர் கொடுத்து ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், உங்களுக்கு பின்னாடி துரத்திட்டே வரும். ஓகேவா? இது வந்து தெருநாய் கடிக்காமல் நம்ம பார்த்துக்கிறது. அப்படியே சப்போஸ் போகிறீங்க, நீங்கள் ஸ்லோவாகவே போகிறீங்க, இருந்தாலும் அது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது, அது பயப்படுது, வந்து உங்களை காலை கடிச்சிருச்சுன்னா என்னென்ன பண்ணணுங்கிறத நான் எனக்கு சொல்ல போகிறேன். சரியா? தட்ஸ் த அவேர்னஸ். ஃபஸ்ட்டு உங்களை நாய் கடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல பார்க்கணும், புண்ணு இருக்கா, காயம் ஏதாவது ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். காயம் ஆயிருந்தாலும் ஆகலைனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா போய் ஓடுற டேப் வாட்டரில் அந்த இடத்த வந்து 15 நிமிஷம் இல்லை அதுக்கு மேலே சும்மா ஜஸ்ட் இப்படியெல்லாம் வாஷ் பண்ணால் பத்தாது. காலாக இருந்தாலும் சரி, கையாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் 15 நிமிஷம், மினிமம்
ரூல்ஸ். மினிமம் 15 minutes அண்ட் மோர் என்ன பண்ணணும்னா சோப் கிடைச்சதுன்னா சோப் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஜஸ்ட் ரன்னிங் வாட்டர் டேப் வாட்டரில் யூ ஹாவ் டு வாஷ் தட் ஏரியா. ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் திங். எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா வைரஸ் ரேபிஸ்ங்கிறது ஒரு வைரஸ்னால வருது. பாக்டீரியா வைரஸ் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அது வந்து ரேபிஸ்ங்கிற டிசீஸ் வருது எதனாலனா வைரஸ்னால. சப்போஸ் ஒரு இடத்துல கடிக்குது அப்படின்னா அந்த கடிக்கிறதுல அந்த சலைவா மூலமாக தான் எப்பவுமே ரேபிஸ் வந்து பரவும். நீங்கள் எந்த இடத்துல கடிக்குதோ அந்த இடத்துல தான் அந்த வைரஸ் லோடுமாங்க, அது அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல வாஷ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வைரஸோட லோடை குறைக்கிறோம். ஓகேவா? அதுக்காக தான் எந்த இடம் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்த முதல்ல ரன்னிங் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிடுறீங்க ஃபர்ஸ்ட் திங். அதுக்கடுத்து இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடணும். எய்தர் ப்ரைமரி நீ பப்ளிக் கவர்மெண்ட்டோடதுக்கு போனாலும் சரி, ப்ரைமரி ஹெல்த் சென்டர்னு அங்கங்கே வச்சுருப்பாங்க பிஎம்சி, அங்கே போனாலும் சரி, இல்லை நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ப்ரைவேட் போனாலும் சரி, வேக்சினேஷன் டாக்டரோட அட்வைஸை ஃபஸ்ட்டு வாங்கணும். அவங்க என்ன ஃபாலோ பண்ண சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டிடி போடுவாங்க. எந்த ஊண்டாக இருந்தாலும் எந்த காயமாக இருந்தாலும் டிடி போட்டுருவாங்க. அதோடு சேர்ந்து அந்த காயத்தோட அளவை பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு நக்கேத்து மட்டும் போயிடுச்சு, அதனோட பல் உங்கள் கால்லையோ கையிலையோ எங்கேயும் படலை அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணதே எனஃப். அதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து செகண்ட் கேட்டகரி, அந்த டாகோட பல்லு உங்கள் காலில் பட்டுருச்சு, கையில் பட்டுருச்சு, ஆனால் ப்ளீடிங் ஆகலை, அதுதான் வந்து செகண்ட் கேட்டகரி. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 4 டோஸ், அதில் நீங்கள் வந்து அது வெரிடாயாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் டாகாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என்ன பண்ணணும், வேக்சினேஷன் மஸ்ட். அதனால் உங்கள் மேலே பல்லு பட்டுருச்சு, அந்த டாகோட பல் கண்டிப்பாக உங்கள் மேலே பட்டுருச்சு அப்படின்னா அது பெரிய காயம் இல்லை, ரத்தம் வரல அப்படின்னால நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அதனால தான் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே இங்கே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வராது, ஆனால் பல்லு மட்டும் பட்டிருக்கும். அந்த கேட்டகரியில் 5 டோஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். த சேம் வே எந்த இடத்துல பட்டிருக்கோ அந்த இடத்துல சுற்றி இம்யூனோகுளோபுலின்ஸ்னு சொல்லுவாங்க, ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு கொடுக்கறது. நார்மலாக வேக்சின் போட்டோம்னா எவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு இது வரும், எதிர்ப்பு சக்தி வரும்னு தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? 14 டேஸ் ஆகும். எந்த வேக்சின் போட்டாலும் மினிமம் 10 டேஸ்லேருந்து 14 டேஸ் ஆச்சுன்னா தான் அதனோட எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் வேக்சின் போட்டீங்க, நாளைக்கு அந்த நோய் வராதான்னா வரும், அது வந்து வராது. நம்ம உடம்புல அதுக்கான எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 10 to 14 டேஸ் ஆயிரும். அதனால் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அந்த பல் பற்றுச்சுங்கிறதுனால டாக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இம்யூனோகுளோபுலின்ஸ் சொல்லுவாங்க, ஆல்ரெடி ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தி தர்றதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சைட் ஆஃப் பைட்னு சொல்லுவாங்க, எந்த இடத்துல கடிச்சிருக்குதோ அந்த இடத்துல. அதுக்கு அடுத்த திங் 4 or 5 டோஸ் சொல்லுவாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி. எந்தெந்த நாள்லனா எப்போ கடிச்சதோ நீங்கள் 2 நாள் கழிச்சு போகிறது நாட் ரெக்கமெண்டட். 0 டே அப்படிம்பாங்க. 0 டேனா இன்னைக்கு மதியம் 4 மணிக்கு கடிச்சதுன்னா நாளைக்கு மதியம் 4 மணிக்குள்ளே யூ ஹாவ் டு பி வேக்சினேட்டட். அப்படி இருந்ததுனா தான் நம்மளோட உயிருக்கு பாதுகாப்பு. மெயினாக இது ஏன் வந்து கவர்மெண்ட் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுதுன்னா, நிறைய டிசீஸ்க்கு வி ஹாவ் ட்ரீட்மெண்ட்னா என்ன, மெடிசின்ஸ் கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்ற முடியும். ஆனால் ரேபிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா வந்தது தான். சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சதுன்னா நம்ம இறப்பு நம்ம கண்ணிலேயே பார்க்குறோன்னு தான் அர்த்தம். எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, ஒன்லி வேக்சினேஷன் தான். அதுக்காக தான் கவர்மெண்ட் ஆகட்டும் ப்ரைவேட்டில் ஆகட்டும் இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ 5 டேஸ் வேக்சினேஷன் சொல்லுவாங்க, 0 டே, 3rd டே, 7th டே, 14th டே, 28th டே. இதில் நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ் வேக்சினேஷன் மட்டும் போடுவாங்க, 0 டே 3rd டே. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்லிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் எதாக இருந்தாலும் அதை என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி போட்டு கம்முன்னு நம்மளுக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியல அப்படின்னு சொல்லி இருந்துக்குவாங்க. பட் டோட்டலி ராங். ஏன்னா வைரஸ் வந்து சைட் ஆஃப் பைட் எந்த இடத்துல இருந்து கடிச்சதோ அது போய் பிரெயின், அதோட மெயின் ஆக்டிவ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளை தான். அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு மினிமம் 15 நாள்லேருந்து 14 மாதம் வரைக்கும் எடுத்துக்கும். எப்போ வேணால் போகலாம் அது. அதனால தான் ஒரு கேஸ் போகுதுன்னா 2 months முன்னாடி அது நாய் கடிச்சிது, அது அவேர்னஸ் இல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க, அதனால் இறந்துட்டாங்கன்னு தான் கேஸ் பார்ப்பீங்க. ஒரு வாரத்தில் கடித்த கேஸ் மோஸ்ட்லி வராது. ஏன்னா அந்த வைரஸோட விருலன்ஸ் அதிகமாகிறதே எப்போ தெரியும்னா நம்மளுக்கு 1 month கழிச்சு தான், 2 months கழிச்சு தான் தெரியும். அதனால தான் திரும்ப சொல்லுவாங்க, அந்த 5 டோஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு. அப்படி இல்லைன்னா தட்ஸ் a 0. முதல்ல ஏதாவது ஒரு டோஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் 0 டேலேருந்து தான் ஆரம்பிக்க சொல்லுவாங்க. இதுதான் செகண்ட் கேட்டகரி. 3rd கேட்டகரி பார்த்தீங்கன்னா பல்லு நல்லா ஏறிடும், ப்ளீடிங்கும் ஆக
ஆரம்பிச்சிடும். இது சிவியர் கேஸ் சொல்லுவாங்க. இதுலேயும் சேம் திங், ஃபஸ்ட் ரன்னிங் ஆன் த டேப் வாட்டர் தான் மெயின் மோஸ்ட் திங். அதை பண்ணிடணும். மோர் தேன் 15 மினிட்ஸ்க்கு பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் சேம் அந்த சைட் பைட்டை சுற்றி இம்யூனோகுளோபுலின்ஸ் ஒன்று போடுவாங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும் அது வந்து ஸ்ட்ரீட் டாக் தான், ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, சின்னதாக தான் கிடச்சிருக்குது போகிற ஓனர்ஸே சொல்கிறப்ப சம் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் தரமாட்டாங்க. ஏன்னா அது சம்டைம்ஸ் தேவையில்லை, இட்ஸ் நாட் ஏ ரேபிட் டாக் இல்லைங்கிற பட்சத்தில். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ரெக்கமெண்டட் டோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேயில் ரேபிஸ் வேக்சினும் போட்டுறணும், ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் இருக்கும். ஜஸ்ட் எப்போ டைம் இருக்கிறப்ப யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஹியூமன் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் இருக்கும். அந்த இம்யூனோகுளோபுலின் உங்கள் உடம்புக்குள்ளே போச்சுன்னா தான் நம்ம உடம்பு அந்த வைரஸ்க்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்யும். ஸோ நம்மளுக்கு டெவலப் ஆகும் இம்யூனிட்டி. சரியாப்பா? ஸோ அந்த இம்யூனோகுளோபுலின் டோஸ் போட்டுக்கணும், ஃபஸ்ட் ரேபிஸ் வேக்சின் டோஸ் போட்டுக்கணும். த சேம் ஷெட்யூல் தான் 0 டே, 3rd டே, 7th டே, 14th டே அண்ட் 28th டே. 5 டோஸ் கம்பல்சரி மீட் அவுட் பண்ணிடணும். அந்த டோஸில் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ சப்போஸ் சில இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டில் இருக்கிற நாயே கடிச்சு ஓனர் சேர்ந்துருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். ஏன்னா வீட்டில் இருக்கிற நாய்க்கு ரேபிஸ் இருக்கிறது அவங்களுக்கு அன்அவேராக இருந்திருக்கும். அந்த டாக் எங்கேயாவது வெளியே போயிருந்திருக்கும், இல்லை வெளியே இருக்கிற நாய் உள்ளப்பாது வந்திருக்கும். மெயினாக இதனோட ரூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வாங்க எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அதனோட சலைவால் இருந்து தான் ஏதாவது ஒரு வூண்டு காய் எங்காவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது வழியாக உள்ளே போய் அது கடைசியாக எங்கே போய் சேரும்? பிரெயினுக்கு போய் சேரும். நம்மளோட சிம்டம்ஸ் எப்படி வெளிப்படும்னா கையில் கடிச்சதுன்னா சீக்கிரமாக வரும், காலில் கடிச்சா கீழே இருந்து அது மூளைக்கு போய் சேர்றப்ப இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ எந்த இடத்துல கடிக்குதுங்கிறத வச்சு அதோட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நெக்லெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ், பிகாஸ் ரேபிஸ் இஸ் ஏ ஃபேட்டல் டிசீஸ். ஃபேட்டல்னா என்ன? டெத், மார்டாலிட்டி, அவ்வளோதான். உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது, இறந்துருவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அந்த சிம்டம்ஸ் வந்துச்சுனாவே கண்டிப்பாக அவங்க இறந்துருவாங்கன்னு தெரியும். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா நாய் மாதிரியே குலைச்சிட்டா இருப்பாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவாங்க, தண்ணியை பார்த்தா பயப்படுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோஃபோபியாம்பாங்க. ஈவன் நாய்க்கும் அதே சிம்டம்ஸ் தான் இருக்கும். நர்வஸ், நரம்பு மெயினாக நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அப்படி பாதிக்கிறப்ப என்ன ஆகும்னா அவங்களோட மூவ்மெண்ட் இப்படி குடிஞ்சு தண்ணி குடிக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். எய்தர் ஹியூமனாக இருந்தாலும் சரி அனிமல்ஸாக இருந்தாலும் சரி என்ன ஆகும்னா குனிஞ்சு பெண்ட் பண்ணி பண்ணுறப்ப அந்த நர்வ்ஸ் எல்லாம் பெயினை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இது டோன்ட் வாண்ட் டு ட்ரிங்க் த வாட்டர் குடிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஹைட்ரோஃபோபியான்னு பேர். ஹைட்ரோஃபோபியா கண்டிஷன் இருக்கும், அக்ரெசிவாக இருப்பாங்க, ஃபிட்ஸ் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் காமன் சிம்டம்ஸ் போத் டாகுக்காக இருந்தாலும் சரி ஹியூமனாக இருந்தாலும் சரி. அதனால் இந்த ட்ரீட்மெண்ட் போகிறப்ப சப்போஸ் எங்காவது டாக் பைட் இருந்துச்சுன்னா 1 டோஸ் 2 டோஸில் ஸ்கிப் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக 5 டோஸ் போட்டே ஆகணும்ப்பா. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அவேர்னஸில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் 2 தான். ஒன்று, சோப் வாட்டர் வச்சு அந்த இடத்த எவ்வளோ நேரத்தில் க்ளீன் பண்ணுவீங்க? 15 மினிட்ஸ் மினிமம். ஓகே, 15 மினிட்ஸ் ஆர் மோர், அதுதான் ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கடுத்து வித்தின் 24 hours எப்போ கடிச்சதோ அதுலேருந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு? 24 hours நீங்கள் போய் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட்டுக்கிறீங்க. போட்டதுக்கப்புறம் அவங்களே டாக்டர்ஸ் தே கிவ் ஏ ஷெட்யூல் கொடுப்பாங்க. 0 டே, 3rd டே, 7th டே, 14th டே அண்ட் 28th டே. எவ்வளோ டேயில் போடுவீங்க? 0, 28th டே. ஓகேவா? இதோட சேர்ந்து டிடி போடுவாங்க டாக்டர்ஸு. சம்டைம்ஸ் தே டோன்ட் ப்ரிஃபர், பட் யூ கேன் ஆஸ்க் தம். நாங்கள் டிடி போட்டுருவோம். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா டிடி போட்டிருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ டிடி நீங்கள் போட்டிருந்தாலும் போடலினாலும் என்ன பண்ணணும்னா டிடி போடுங்கன்னு சொல்லி யூ கேன் ஆஸ்க் தம். ஓகே, டிடிங்கிறது என்னென்னா டெட்டானஸ் டாக்சைடு வேக்சின் தான். என்ன பண்ணுவாங்க, ஏதாவது இரும்பு பட்டுருச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவோம்? டிடி போட்டுக்குவோம். ஓகேவா? த சேம் வே புண்ணு மூலமாக வேற எந்த நோய் வராமல் இருக்கிறதுக்காக போடுறது தான் டிடி வேக்சின். டிடி போட்டுக்கணும், இந்த ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கணும். செகண்ட் திங், அதுக்கடுத்து எந்த டோஸையும் என்ன பண்ணக்கூடாது? ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்த திங் காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா ஈவன் வில்லேஜ் சைடில் நார்மலாக சொல்கிற விஷயம் தான், ரேபிஸ் வேக்சின் போடுறப்ப நீங்கள் மட்டன் சாப்பிட வேண்டாம், சிக்கன் சாப்பிட வேண்டாம், புளியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. பட் தட்ஸ் நாட் ப்ரூவன் சயின்டிஃபிக்காக அது மாதிரியெல்லாம் இது கிடையாது. யூ கேன் ஹாவ் எனி ஃபுட், நம்ம எந்த சாப்பாடு வேணால் சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒன் திங் என்னென்னா ஊண்டு ரொம்ப புண்ணு பெருசாக இருக்கிறப்ப சம் அசிடிக் இந்த புளி மாதிரி சேர்த்துறப்ப அதை டிலே பண்ணும், காயத்தை வந்து ஆறதை
டிலே பண்ணும். அதுக்காக புளி சேர்த்த வேணாம்னு சொல்லுவாங்க. பட் தே கிவ் மெடிசன்ஸ், இட்ஸ் நாட் அ மேட்டர். சாப்பாடு நீங்கள் எது வேணால் சாப்பிட்டுக்கலாம், அது மேட்டர் கிடையாது. டோஸை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் மேட்டர். சரியாப்பா? இதுதான் மெயின் திங். அதுக்கப்புறம் இப்போ கடிச்சிருச்சு, நான் வேக்சினை முடிச்சிருக்கேன், மறுபடியும் ஒரு 3 monthஸில் மறுபடியும் ஒரு தடவை கடிக்குது அப்படின்னா வேக்சின் தேவையில்லை. பட் தட் ஷுட் பி நீங்கள் ஃபைனல் டோஸ் போட்டு வித்தின் 3 monthsக்குள்ளே மறுபடியும் பைட் வந்துச்சுன்னா தேவையில்லை. அதுக்கான எதிர்ப்பு சக்தி நம்மகிட்ட இருக்கும். ஆனால் நீங்கள் அன்சர்டன், உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் வச்சிருக்கல, அந்த நோட் வச்சிருக்கல, நம்ம எப்போ போட்டோன்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ணிடணும்? கம்பல்சரி மறுபடியும் அடுத்த ரொட்டீன் டோஸ்க்கு போயிடணும். அப்போ தான் எதை காப்பாற்ற முடியும்? உயிரை காப்பாற்ற முடியும். ஏன்னா இது என்ன டிசீஸு? ஃபேட்டல் டிசீஸ். ஓகேவா? ட்ரீட்மெண்ட் இருக்கா? ரேபிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? கிடையாது. ஒன்லி ப்ரிவென்ஷன். ப்ரிவென்ஷன் என்ன? வேக்சின் மூலமாக ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர் திங். சரியாப்பா? இந்த சேம் வே கவனிங்க. சேம் வே என்ன பண்ணணும்னா, சில பேர் வீட்டில் டாக் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க? வேக்சின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீட்டு நாய் தான் கடிச்சிருச்சுன்னு. வீட்டு நாய்க்கு நீங்கள் ரேபிஸ் வேக்சின் இருக்குது. நார்மலாக அனிமல்ஸோட ரொட்டீனில் 90 days பப்பீஸில் ஆரம்பித்து 21 days கழிச்சு பூஸ்டர் போடுவாங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 1 தடவை என்ன பண்ணுவாங்க? பூஸ்டர் டோஸ் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அதுக்கான எதிர்ப்பு சக்தி அந்த பாடி டாகில் இருக்கும். ஆனால் அந்த டாக் உங்களுக்கு கடிச்சிருச்சு, பல் ஏறிடுச்சு, நீங்கள் வேக்சின் போட வேண்டியது இல்லைன்னா கிடையாது, கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். அதனோட ஆன்டிபாடிஸ் நம்மளுக்கு வராது. ஸோ வீட்டு நாய் கடிச்சிருந்தாலும், வீட்டு நாய்க்கு ரேபிஸ் வேக்சின் போட்டிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? கம்பல்சரி வேக்சின் டோஸ் போட்டுருணும். ஓகேவா? ஸோ வேக்சினேஷன் தான் மெயின் திங் ரேபிஸ் பொறுத்த வரைக்கும். அதில் எந்த ஒரு டீவியேஷன் கிடையாது. 2 பாயிண்ட் தான் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? சோப் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கிறீங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன? ஃபுல்லாக வேக்சினேஷன் ரொட்டீனை ஃபுல் பண்ணிக்கணும். சரியாப்பா? இதுதான் ஐ திங்க். வேறு ஏதாவது டவுட் இருக்காப்பா? நோ மேம்மா, விட்டா போதுமா? எல்லாருக்கும் நன்றி. தற்பொழுது சிறப்பு விருந்தினர் முனைவர் கே.எம். கிருத்திகா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு இயக்குனர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ மேம்கிட்ட வந்துட்டு மதியம் கேட்டு சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு டாக் அப்படின்னோடனே இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிவிட்டு மேம் அந்த டாக்குக்கு அக்செப்ட் பண்ணி வந்து ஒரு ஷார்ட்டாக சிம்பிளாக ஒரு அழகான ஒரு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டாக்டர் கே.என். கிருத்திகா மேம் அவர்களுக்கு நம் கல்லூரியின் சார்பாகவும், 1ஆம் ஆண்டு துறையின் சார்பாகவும், ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் செல் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ மேம். ஸோ இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மாணவர்கள் அரிச் பண்ண வேணாம், நீங்கள் அவசரப்பட்டு ஓட தேவையில்லை. டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் ஷியாம் சார் சொல்லியிருக்கு, சில நிமிடங்கள் தாமதப்படுத்தி தான் பேருந்து எடுப்பாங்க. உங்களுடைய அந்த முணுமுணுப்புக்கு காரணம் அதான்றதை நாங்கள் உணர்ந்துட்டோம். டோன்ட் வரி. ஸோ நீங்கள் பொறுமையாக போய் கிளாஸ் ரூமுக்கு போய் உங்கள் பேக் எடுத்துக்கிட்டு பொறுமையாக போனால் ஸ்டெப்ஸில் ஓட வேண்டாம். இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. தேங்க்யூ ஆல். நாளைக்கு டாய்கத்தான் ப்ரோக்ராம் இருக்குது. உங்கள் டீம் பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு ப்ரிப்பேர்டாக வந்துருங்க.